கேட்டரிங் மாணவி மர்ம மரணம். மாணவியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள். நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த 17 வயது இளம்பெண் ஒருவர் அம்மாவட்டத்தில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 2ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் படித்து வந்த கல்லூரி சார்பாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடுத்துள்ள ஒரு தனியார் ஹோட்டலுக்கு 3 மாத பயிற்சிக்காக அப்பெண் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அங்கு சில மாணவிகளுடன் இவர் தங்கி பயிற்சி பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் சிறுமி இரவு நேரத்தில் அந்த ஹோட்டலில் உள்ள கழிவறையில் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. அதனை அடுத்து ஹோட்டல் ஊழியர்கள் மாணவியை மீட்டு சிகிச்சைக்காக செம்மேட்டில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலே சிறுமி உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சிறுமியின் மரணம் குறித்து சந்தேகம் உள்ளதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மாவட்ட காவல்துறை இந்த விவகாரத்தில் நியாயமாகவும் நேர்மையாகவும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி சிறுமியின் உடலை பெற மறுப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பயிற்சிக்காக சென்ற மாணவி கழிவறையில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியின் உறவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பரபரப்பாக காணப்பட்டுள்ளது.